அக்டோபர் 30, 2023 எப்பவும் போல ஸ்கூல் முடிச்சுட்டு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் வீட்டுக்கு திரும்புறாருங்க. வீட்டுக்கு திரும்பிட்டு அவருடைய ஸ்கூட்டி எடுத்துட்டு டியூஷனுக்கு போறாரு. ஆனா டியூஷனுக்கு போற அவருக்கு தெரியாது, இதுதான் அவருடைய வாழ்க்கையில உள்ள கடைசி பயணம் அப்படிங்கிறது. ஸ்க்ரீன்ல தெரிகிற இந்த பையன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பையனோட வாழ்க்கை ஒரு மனுஷனோட ஒரு கேவலமான புத்தியினால இந்த பையனோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். 2023 உத்தரப்பிரதேசையே உலுக்குன ஒரு உண்மை சம்பவம் தாங்க இது. இது போக இந்த கேஸ்ல போலீஸ்காரங்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஒரு வாட்ச்மேனால இந்த கேஸ் எந்த லெவலுக்கு திரும்புச்சு அப்படின்னு ரொம்பவுமே பயங்கரமான இந்த கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நீங்கள் நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் விரும்பி கேட்குற ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சேனல் தாங்க நம்மளுடைய சேனல். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அது என்ன கேஸ், என்ன நடந்துச்சுன்னு விலாவரியாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் கான்பூர் சிட்டியில் ஆச்சாரியா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வசிச்சுட்டு வர்றவர் தாங்க மனிஷ். இவர் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு ராயலான, அதாவது பணக்கார அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவர் வந்து வாழ்ந்துட்டு வராருங்க. இவர் வந்து ரொம்பவுமே பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறனால பல கோடிக்கு இவருக்கு வந்து சொத்து இருக்குங்க. இவங்க குடும்பமே ஒரு லக்ஸரியான லைஃபையும் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவருடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனைவி, அது போக 2 பசங்கங்க. மூத்த பையன் பேர் குஷ்காரா, அவர் வந்து 10th படிக்கிறாரு. 2வது பையன் பேர் ஆதி. இவங்க அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு ராயலான ஸ்கூலில், அதாவது நிறைய ஃபீஸ் கட்டி பணக்காரங்க படிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் தாங்க இந்த 2 பசங்களுமே படிக்கிறாங்க. இவங்க வீட்டில இருந்து ஸ்கூல் கொஞ்சம் கிட்ட தான். ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துவிட்டே 4 மணிக்கு இந்த குஷ்காரா அப்படிங்கிற இந்த பையன் வந்து டியூஷன் போயிடுவாருங்க. இவர் வந்து டியூஷன் போகிறதுக்காகவே அவங்க வீட்டில் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னதான் இவர் 10ஆம் வகுப்பு படித்தாலுமே இவருக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அது காரணம் என்னென்னா, நல்ல பண வசதி, பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, எங்கேனாலும் ஈஸியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக டியூஷன் போகிறதுக்காக மட்டுமே ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அவங்க குடும்பம் எந்த லெவலுக்கு ஒரு பணக்கார குடும்பமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த குஷ்காரா அப்படிங்கிறவர் 4 மணிக்கு டியூஷன் போயிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாருங்க. இதே மாதிரி ரெகுலராக நடந்துட்டு தாங்க இருக்கும். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 30, 2023 வழக்கம் போல் டியூஷன் போன குஷ்காரா 8 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல. 8, 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. டைம் போய்க்கிட்டே இருக்க தவிர குஷ்காரா வந்து வீட்டுக்கு வரல. இதனால அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும், அவருடைய அப்பாவாக இருக்கட்டும், பையனை காணும்னு சொல்லி ரொம்பவுமே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் போய் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையுமே விஷயத்த சொல்லி எல்லா பக்கமும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. குஷ்காரா எங்கே போனார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம பையன் என்ன ஆச்சு என்ன ஏதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக போலீஸ்கிட்ட போயிட்டாங்க. போலீஸும் இந்த கேஸ் எடுக்கிறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எடுத்த உடனே டியூஷனுக்கு போகிறாங்க. டியூஷன் டீச்சரோட பேர் வந்து ரச்சிதாங்க. அவங்க கிட்ட போய் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ரச்சிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் இன்னைக்கு டியூஷனுக்கே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. எங்கே, அந்த பையனோட வீட்லேயே தேடுறாங்க. அப்போது போலீஸ்காரங்களுக்கு ஒரு லெட்ரு கிடைக்கிது. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி மனிஷோட பையனை நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கோம், எங்களுக்கு 30 லட்ச ரூபா பணம் வேணும், அப்போ தான் இந்த பையனை திருப்பி ஒப்படைப்போம் அப்படின்னு எழுதி கடைசியாக ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. அதுதான் என்னது, இன்ஷா அல்லான்னு எழுதியிருக்கு. ஸோ போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு கேள்வி என்னென்னா, மனிஷ் ஒரு பணக்காரர்னால அந்த பையனை கடத்தியிருக்காங்க, கடத்தி பணம் பறிக்க முயற்சி பண்ணுறாங்க. அது போக இது இன்ஷா அல்லான்னு போட்டனால பெரிய லெவலில் இந்த கேஸ் வந்து எதுவும் பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்னெல்லாமோ யோசிக்கிறாங்க.
ஆனால் நம்ம யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கேஸில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு இனிமே தாங்க வர ஆரம்பிக்க போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மனிஷை வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அதாவது இவர் பெரிய பிஸ்னஸ் மேன்னால கண்டிப்பாக இவருக்கு பிஸ்னஸில் எனிமீஸ் இருப்பாங்க, அவங்களில் யாராவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க மனிஷை என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ மனிஷ் சைட்லேயுமே நிறைய பேர் இது பண்ணாலுமே யார் மேலேயுமே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊருக்குள்ளே இருக்காங்க. அவருக்கு பிஸ்னஸ் ரீதியாக எனிமீஸ் இருந்தாலுமே யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுவும் வெறும் 30 லட்ச ரூபாய்க்காக பண்ணுற அளவுக்கு மனிஷ்க்கு எதிரிகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ யாராக இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு ரொம்பவுமே டவுட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் கடத்தப்பட்டிருக்கான் கரெக்டாக. ஆனால் இந்த பையனோட வீட்டுக்குள்ளே அந்த லெட்டர் எப்படி வந்திருக்கும், இந்த டவுட்டு எனக்கே இருந்துச்சு. இதே மாதிரி தான் போலீஸ்காரங்களுக்குமே இந்த டவுட்டானது இருந்திருக்கு. அப்போது இந்த லெட்டரை உள்ளே வந்து கண்டிப்பாக யாராவது வச்சுருக்கணும். அந்த கடத்துகிற நபரோ இல்லை அந்த கடத்துகிற நபரோட டீமில் உள்ள ஆள் யாரோ தான் வீட்டுக்குள்ளே வந்து இதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டி கிட்ட போகிறாங்க. அந்த செக்யூரிட்டி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்தர் அப்படிங்கிற ஒருத்தருங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த செக்யூரிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாங்க. நீங்கள் இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணாருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த செக்யூரிட்டிக்காகவே நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணலாங்க. அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டி மொத்தமாகவே 6 வருஷமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து செக்யூரிட்டியாக இருந்திருக்காரு. இவங்க போய் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி யாரும் சந்தேகப்படக்கூடிய நபர்கள் வந்தாங்களா, அதாவது மனிஷ் இந்த கடத்தப்பட்ட டைம் இருக்குது தெரியுமா, அந்த டைமுக்குள்ளே யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ செக்யூரிட்டி இருந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் யாரும் வரல, வந்தாலும் நான் எல்லாமே அதாவது நம்பர் எல்லாமே இவர் வந்து நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுருப்பார். அப்பவும் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது அந்த டைமில் ஒரு வாகனமானது வந்திருக்குங்க. அது என்ன வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா, அந்த ஸ்கூட்டியில் 2 நபர்கள் வராங்க. 2 நபர்களுமே தலைக்கவசம் போட்டிருக்காங்க. அவங்க மூஞ்ச மறைக்கிறதுக்காக நேராக உள்ளே போயிருக்காங்க. முன்னாடி நம்பர் பிளேட் இருக்குது தெரியுமா, அந்த முன்னாடி நம்பர் பிளேட்டில் பெயிண்ட்டை வச்சு அந்த நம்பரை அடிச்சிருக்காங்க. அதாவது நம்பர் தெரிஞ்சிடக்கூடாது சிசிடிவி கேமராவில் அப்படிங்கிற காரணத்துக்காக பெயிண்ட்டை வச்சு அடிச்சிருக்காங்க. பின்னாடி நம்பரை பார்த்தீங்கன்னா கர்ச்சிப்பை வச்சு கெட்டியிருக்காங்க, யாருமே இந்த நம்பரை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே. ஆனால் இந்த ராஜேந்தர் வந்து சந்தேகப்பட்டிருக்காரு, இவங்க யார் இந்த மாதிரி நம்பரும் இல்லை வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மனிஷ் வீட்டுக்குள்ளே போய் லெட்ரு வைக்க போயிருக்காங்க. யார் இந்த கடத்தல் பண்ணக்கூடிய 2 பேர் தான் வந்திருக்காங்க. அப்போது இந்த ராஜேந்தருக்கு வந்து இவங்க கடத்தல் பண்ணுறவங்க அப்படின்லாம் தெரில, பட் இவங்க மேலே சந்தேகம் வந்து உடனே அந்த பின்னாடி உள்ள நம்பர் பிளேட் இருக்குது தெரியுமா, அந்த நம்பர் பிளேட்டில் உள்ள கர்ச்சிஃபை அவுத்து அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாருங்க. அப்போது அந்த செக்யூரிட்டி பண்ண ஒரு செயல்னால இந்த கேஸில் பல திடுக்கிடும் உண்மைகள் போலீஸ்காரங்களுக்கு வெளியே வந்துச்சுங்க. இந்த கேஸ் சால்வ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த ராஜேந்தர் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். இப்போ அந்த நம்பர் பிளேட்டை வச்சு பார்க்கும்போது இந்த நம்பரில் உள்ள ஸ்கூட்டி அடிக்கடி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டிஓலாம் செக் பண்ணி இந்த ஸ்கூட்டி யார் பேரில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்கு, ரஞ்சிதா பேரில் தான் இந்த ஸ்கூட்டி இருக்குது. ரஞ்சிதா யார், அந்த பையனுடைய டியூஷன் டீச்சர். அப்போ இந்த டியூஷன் டீச்சருக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நேராக அந்த டியூஷன் டீச்சர் வீட்டுக்கு போய் உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், யார் நீங்கள், என்ன எதுன்னு டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டியூஷன் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பையனுடைய 9வது வயதில் இருந்தே இந்த ரஞ்சிதா தாங்க டியூஷன் எடுத்திருக்காங்க. அதாவது எப்படின்னா, இவர் ரொம்ப பணக்கார வீட்டு பையனா, அதனால ஹோம் டியூஷன் தான் வந்து நடத்துவாங்களாங்க. அதாவது 9வது வயதில் இருந்து இப்போ அந்த பையன் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் டெய்லி வீட்டுக்கு வந்து தாங்க டியூஷன் எடுப்பாங்களாம். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் அந்த ரஞ்சிதா வந்து மனிஷ் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நானே வந்து ப்ரைவேட்டாக நிறைய பசங்களை வச்சு டியூஷன் எடுக்கேன், உங்கள் பையனே அனுப்பி விட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் மனிஷும் வந்து அந்த பையனை அனுப்பியிருக்காரு. ஒரு ஸ்கூட்டியுமே வாங்கி கொடுத்து அந்த ஸ்கூட்டியில் வந்து அனுப்பி விட்ருக்காருங்க. இப்போ வந்து போலீஸ்காரங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி குஷ்கராவை வந்து காணும், உங்களுடைய ஸ்கூட்டியில் தான் 2 மர்ம நபர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட ஸ்கூட்டி என்கிட்டயே இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டான பிரதீப் கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து ரஞ்சிதா சொல்லிட்டாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்க, அந்த பிரதீப் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த பிரதீப்பை வந்து கைதே பண்ணிடுறாங்க. கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. இப்போ தான் யாருமே நம்ப முடியாத பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருதுங்க. அதாவது என்னென்னா, இந்த பிரதீப்புங்கிறவர் யார் தெரியுமா, ரஞ்சிதாவுடைய காதலருங்க.
அப்போ இந்த பிரதீப் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, ஆமாம் நான் தான் குஷ்காராவை கடத்தினேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ குஷ்காரா உயிரோடையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது மனிஷ் அவருடைய மனைவி எல்லாரும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆசையாக வளர்த்த பையன் உயிரோடே இல்லைன்னு இவன் சொல்கிறான். அப்போ போலீஸ்காரங்க இன்னும் நல்லா விசாரித்தாங்க. அப்போவும் பிரதீப் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். எங்கன்னா ஒரு குடோனுக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல ரொம்பவுமே கோரமான நிலைமையில் அந்த பையன் வந்து உயிர் இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த டியூஷன் டீச்சர் யார், இந்த பிரதீப்புங்கிறவனுக்கு இந்த பையனுக்கு என்ன சம்மந்தம், எதனால இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இன்னமும் பற்பல ட்விஸ்ட்டுகள் வெளியே வருது. அந்த ட்விஸ்ட்டு ஒன்றுமே பயங்கரமாக இருக்குங்க. இந்த பிரதீப்புங்கிற ஒருத்தனோட கேவலமான புத்தியினால் அந்த பையனும் சரி, அந்த பையனோட லைஃப்பும் சரி எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த பிரதீப்புங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு அனாதைங்க. அதாவது இவனுக்கு அம்மா அப்பா இருந்திருக்காங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இவனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா அப்பா இருக்கும்போதே நிறைய வீடு கட்டி வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கெலாம் வாடகையை வாங்கி தான் இவன் வந்து குடும்பத்தை நடத்துகிறான். இந்த ரஞ்சிதா யாருன்னா, ஹிமாச்சல்லேருந்து தன்னுடைய ஃபேமிலியோடு வந்தவங்க தான் இந்த ரஞ்சிதா. இந்த ரஞ்சிதா வந்து பிரதீப்போடைய வீட்டில் தான் வந்து வாடகைக்கு குடியிருந்திருக்காங்க. இந்த ரஞ்சிதாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. கடைசியில் இந்த ரஞ்சிதாவும் அனாதையாக தாங்க இருந்தாங்க. ஸோ அதனால 2 பேரும் பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க, நட்பாக பழகியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நட்பு காதலாக மாறி இருக்குது. காதலை தாண்டின காமமாகவும் போய் 2 பேரும் அடிக்கடி வந்து ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, இவருடைய அதாவது பிரதீப்போட வீட்டிலேயே இருந்தால் ஊர் நம்மளை தப்பாக பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா தனியாக வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பையன் வந்து டியூஷனுக்கு சேர்ந்துருக்காங்க. இவங்க டெய்லி வீட்டுக்கு போய் டியூஷன் எடுப்பாங்க தெரியுமா. இது இந்த பிரதீப்புக்கும் தெரியும். இந்த பையனுமே டியூஷன் அக்கா, வெறும் படிப்பு சொல்லித்தர்றவங்க அப்படிங்கிறத தாண்டி தன்னுடைய கூட பிறந்த அக்கா மாதிரி பார்த்துருக்கான். அது போக பிரதீப்பையுமே அந்த பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம டியூஷன் அக்காவுடைய லவ்வரு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அதுவுமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த பிரதீப்புங்கிறவன் ரொம்ப கேவலமானவங்க. அதாவது சந்தேக புத்தி ரொம்ப அதிகமாக உள்ளவன். அவன் என்ன நினச்சிருக்கான்னா, இந்த பையன் வீட்டுக்கு இவ டியூஷன் எடுக்க போயிருக்கா, இந்த பையனுக்கும் இவளுக்கும் தொடர்பு இருக்குமோ, இவங்க 2 பேரும் உடலுறவு பண்ணியிருப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா அவருடைய தந்தை இருக்கார் பாருங்க, யார், அந்த மனிஷ், அவர் ரொம்ப பணக்காரரு, அவர் இவளை எதுவும் வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கேவலமாக இவனுடைய புத்தியானது செயல்பட்டுருக்குங்க. இப்படியே போயிட்டு இருந்தவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி ரொம்ப ஒரு மாதிரி தன்னைத்தானே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அந்த பொண்ணை. ஸோ இதுக்கப்புறம் இந்த மனிஷுங்கிறவனும் வந்து டியூஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா வெளியே. அதாவது அந்த ரஞ்சிதா கிட்ட இவன் ஸ்கூட்டியில் டியூஷன் போக ஆரம்பிச்சிட்டானா, இதுக்கு மேலே சந்தேகம்ங்கிறது ரொம்பவுமே அதிகமாகிருக்கு. ஸோ இதனால என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த குஷ்காராவுடைய பர்த்டேக்கு வந்து டியூஷன் அக்காவையும் சரி அந்த பிரதீப்பையும் சரி இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இந்த பிரதீப் வந்து போயிருக்கான். அங்கே போய் பார்க்கும்போது இவன் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டும் சரி, இவங்களுடைய வீடும் சரி ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. அது போக அந்த பையனுடைய அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, எவ்வளோ பணக்காரர், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் பிரதீப் ஒரு ஐடியாவை யோசிக்கிறான். அது என்னென்னா, ரஞ்சிதாட்ட போய் சொல்கிறான், பேசாமல் நம்ம வந்து குஷ்காராவை கடத்திடுவோம், கடத்திட்டு ஒரு பணம் கேட்போம், அந்த பணத்தை வாங்கி நம்ம செட்டில் ஆயிடுவோம், எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இப்படியே இருக்க முடியும், நம்ம எங்கேயாவது வெளியூரில் போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன தான் ஸ்டார்டிங்கில் ரஞ்சிதாக்கு இந்த ஐடியா பிடிக்கலன்னாலும் சரி, வெறும் கடத்தல் தானே, கடத்திட்டு ரூபா வாங்கிட்டு நம்மளும் எங்கேயாவது நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ தான் இந்த பிரதீப் வந்து அவருடைய ஃப்ரெண்டான சிவான்னு ஒருத்தரை துணைக்கி கூப்பிட்டுருக்காருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளான் பண்ண மாதிரியே அந்த பையனை கடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மெனக்கட்டு இந்த மயக்க மருந்து வச்சுலாம் கடத்தலை, டைரெக்டாக அந்த பையன் டியூஷனுக்கு போயிருக்கான். பிரதீப் போயிருக்காரு, டே தம்பி குஷ்காரா, என்னை வந்து போகிற வழியில் என் குடோனில் இறக்கி விட்டுருன்னு இருக்காரு. நம்ம அண்ணன் தானே, நம்ம டியூஷன் அக்காவோட லவ்வர் தானே, நம்மளுக்கு தான் இவர் நல்லா தெரியுமேன்னு சொல்லி அந்த பையனும் நம்பி லிஃப்ட்டை கொடுத்துருக்கான். போய் குடோன் கிட்ட விட்டோட்டி அவன் கிளம்ப போயிருக்கான். அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, டே கொஞ்சோண்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, 4 பொருளை இறக்கி வைக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு இருக்கான். அவன் என்ன தான் பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் இந்த குடோனுக்குள்ளே வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த பையன் இறங்கி போதாங்க செஞ்சுருக்கான். அங்கே உள்ளே போனோடி தான் இந்த பையனை அந்த சிவாவும் பிரதீப்பும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. என்னடா கடத்தல் தானே பண்ணணும்னு நினச்சாங்க, எப்படிடா கொலை பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதீப்புக்கு வந்து அவனுடைய பணம் அது எல்லாத்தையுமே தாண்டி
இந்த பையன் மேலே அவனுக்கு காண்டுங்க. என்னன்னா தன்னுடைய காதலிக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. தன்னுடைய காதலி, அதாவது இந்த பையன் கூட தப்பு பண்ணியிருக்கா, உடலுறவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த அந்த காதலனுடைய கெட்ட எண்ணத்தினால இந்த பையனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அது போக அந்த ரஞ்சிதாக்கே வந்து அது வரைக்கும் தெரியாது இந்த பையனை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு. ரஞ்சிதா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய தம்பி மாதிரி அந்த பையனை பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க பண்ணது தப்புங்க. கேவலம் பணத்துக்காக அந்த பையனோட வாழ்க்கையே இப்போ முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா. அந்த பையன் என்னதான் பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் இப்படி இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க டாக்ஸிக் குணத்தினால, அந்த சந்தேக புத்தி, கேவலமான புத்தியினால் அந்த பையனோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அவங்க சைட்லேயே இன்வெஸ்டிகேஷன் பண்ண தானே செய்வாங்க. உண்மையாக இந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா, கள்ள தொடர்பு இருக்கான்னு சொல்லி 2 பேரோட ஃபோன் கால் ஹிஸ்ட்ரிஸ், சேட் எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. இந்த பையன் ஃபோன் பேசினாலுமே 30 செகண்ட் 40 செகண்டுக்கு மேலே பேசலை. அதுவும் படிப்புக்கான டவுட்டு மட்டும்தான் கேட்டிருக்கான். வாட்ஸ்அப் மெசேஜஸ்லேயுமே பார்த்தாலுமே அந்த லெவலுக்கு தப்பாக எதுவுமே பேசலை. படிப்புக்கான டீட்டெயிலு, கொஸ்டின், ஆன்சர் இதை பற்றி மட்டும்தாங்க பேசியிருக்கான். அப்போவும் என்ன ஏதுன்னே தெரியாமல் அப்படி கோபம் உள்ளவன் அவன் காதலிட்ட போய் கேட்டிருக்கணும். இந்த மாதிரி உனக்கும் உன் பையனுக்கும் அந்த பையனுக்கும் இதுவா தொடர்பா இல்லையான்னு கேட்டிருக்கணும். எந்த தப்புமே பண்ணாத அந்த பையன் என்னங்க பண்ணான்? அவனுடைய உயிரிப்பு இல்லை. என்னதான் அவருடைய அப்பா மனிஷ் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் ரூபா இருந்தாலும் அவங்க குடும்பம் இப்போ நிம்மதியாக இருக்க முடியுதா பாருங்க. ஸோ இதுதாங்க 2023 அன்னைக்கு உத்தரப்பிரதேசே உழுக்குன ஒரு கேஸ். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு முதல் டைம் இந்த கேஸை பற்றி படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். மெயினாக சொல்லப்போனால் அந்த வாட்ச்மேன் ராஜேந்தர், நீங்கள் யாரெல்லாம் அந்த வாட்ச்மேன் ராஜேந்தரோட ஃபேன்ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அவர் மட்டும் அந்த மாதிரி செயல்படலைன்னு வைங்களேன், இன்ன வரை இந்த குற்றவாளிகள் மாட்டியிருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எதுக்குடா அந்த லெட்டரில் இன்ஷா அல்லான்னு எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க டைவர்ட் பண்ணி விடணும், இந்த கேஸ் நம்ம மேலே வரக்கூடாது, இது ஒரு பெரிய டீம் இதுக்குள்ளே இறங்கி பண்ணியிருக்காங்க அப்படின்னு டைவர்ட் பண்ணுறதுக்காக இன்ஷா அல்லான்னு ஒரு மதத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிக்கிட்டு இன்ஷா அல்லான்னு போட்டு போயிருக்கான். இப்போ அந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தானே கெட்ட பேர். இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்கள சும்மாவே விடக்கூடாதுங்க. இவங்க உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? ரஞ்சிதா மேலே இந்த கேஸில் தப்பு இருக்கா தப்பு இல்லையா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.